அடுத்தது கடிகாச்சலம்ங்கிற ஷோலிங்கூர். ஷோலிங்கூர் நரசிம்ம பெருமாள் நிறைய பேருக்கு குலதெய்வம். குலதெய்வம் நரசிம்மர் நிறைய பேருக்கு. இந்த கடிகாச்சலம்ங்கிற ஷோலிங்கூர், சோழ சிம்மபுரம்ங்கிறது தான் ஷோலிங்கூர். ஷோலிங்கூர் ஷோலிங்கூர் சோழ சிம்மபுரம். அது சில பேர் சோழ லிங்கபுரம்னு இருந்தது. அது சிவலிங்கம் நடுவில் சென்டரில் இருந்தது. அது சோழ ராஜா லிங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால சோழ லிங்கபுரம்னு சில பேர் சொல்கிறா. சோழ சிம்மபுரம் ஏன்னா நரசிம்மர், யோக நரசிம்மரும் இருக்கார், யோக ஆஞ்சநேயரும் இருக்கார். 2 மலை போனஸ், டபுள் போனஸ், 2 மலை. கடிகாச்சலம்னு பேர். என்ன கடிகாச்சலம்னா, கட்டிகைன்னா ஒரு நாழிகை. ஒரு நாழிகை 24 மினிட்ஸ் அங்கே இருந்தா, ஒரு நாழிகைங்கிறது 24 மினிட்ஸ் அங்கே இருந்தா. இப்போ சொன்னோம் இல்லையா என்னென்ன டிஸ்டர்பன்ஸ், அதை யூஸ்வலாக அந்த காலத்தில் சொன்னானா பூத பிரேத பிசாச்ச பிலி சூன்யங்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உடனே அங்கே போனால் ஒரு கோலை வச்சுட்டு அடிப்பா, தீர்த்தம் கொடுப்பா, சரியாக போயிடும். கனாப்பினான் உளறிண்டு போவா. அப்புறம் அங்கே போனால் அந்த கோலால் அடிப்பா, தீர்த்தம் கொடுப்பா, சரியாக போயிடும். அப்போல்லாம் கொஞ்சம் பேர் தான் உளறின்னு இருந்தா, இப்போ எல்லாரும் உளறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பேர் உளறின்னு இருந்தா அங்கே போவா. இப்போ எல்லாருமே கடிகாச்சலம் தான் போகணும். ஒரு கடிகை அங்கே நின்னா தொண்டை நாடு. அழகான இன்சிடென்ட்ஸ்லாம் அங்கே நடந்திருக்கு அந்த ஷோலிங்கூரில். பக்கத்தில் இருக்கிற தக்கான் புஷ்கரணி அப்படின்னு, அந்த புஷ்கரணிக்கு பேர் அமிர்த தீர்த்தம், நரசிம்ம தீர்த்தம், ஹனுமந்த தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம்னு. அந்த நரசிம்ம சுவாமியை பொதுவாக நரசிம்மர்னா உக்ர நரசிம்மர், குளிச்சு போட்டுருவார், படத்தை வச்சுக்காத, குலதெய்வமாக இருந்தாலும் நரசிம்மர் படம்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்லாம் நமக்கு துர்போதனை பண்ணுறவா தான் ஜாஸ்தி. வேணுகோபாலனை வச்சுக்காத, குழலாலே எல்லாம் ஊதி தள்ளிடுவான். என்ன ஊதி தள்ள போகிறான்? மனக்கவலையை தான் ஊதி தள்ளுவானே தவிர அவனுடைய புல்லாங்குழலால் நம்மளுடைய மனசை அப்படியே நிறைக்க மாட்டானா? இதெல்லாம் உண்மையில நடந்த சம்பவம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். முதல் நாள் போனால் வேணுகோபாலன் படம் இருந்தது, நரசிம்மர் படம் இருந்தது, எல்லாம் சுவாமி படமாக இருந்தது. அடுத்த வருஷம் போனால் எல்லா படத்தையும் கழட்டி வச்சுட்டு நரி படம் மாட்டியிருந்தது பூஜையில். நரி படமா? என்ன கேட்டேன். அப்போ ஒன்றும் தெரியாது, என்ன நரி படம் இருக்க. போன வாட்டி வரும்போது வேணுகோபாலன் நரசிம்மர்லால் யாரோ சொன்னா, வேணுகோபாலனா இருந்தா எல்லாத்தையும் ஊதி தள்ளிடுவான், நரசிம்மன்னா கிழிச்சு போட்டுடுவார், அதனால நரி முகத்துல முழிச்சான்னா நிறைய பணம் காசு கிடைக்கும்னு, அதனால தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நரி முகத்துல முழிக்கிறேன் தினம். நரின்ன உடனே சரி, சரியா போச்சு. இது என்னது இது? கிழிச்சு போடுறதுக்கு நீங்க என்ன ஹிரண்யகசிபுவா? ஊதி தள்ளுறதுக்கு நீங்க என்ன பூத்தனையா? அவளெல்லாம் தான் வினாசம் ஆச்சு, துஷ்கிருதம். எல்லாத்தையும் கட்டிட்டு நரி மூஞ்சியில முழிக்கிற இந்த ஜாதம் யார் அப்படியெல்லாம் உபதேசம் பண்றான்னே தெரியல. நம்ம குலதெய்வ படத்தைனா நம்ம பூஜை ரூம்ல வச்சுட்டு கொண்டாடி அப்படி ஜுவலிச்சுட்டு இருக்க வேண்டிய பூஜை ரூம். அது நம்ம அந்த ஆன்சிஸ்ட்ரியை மறக்கிறதுனால நடக்கிற இந்த கோளாறு. இந்த அக்கார கனின்னு கூப்பிடுறார் ஆழ்வார். இந்த இந்த நரசிம்மரை அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கலே, கரும்பே, தேனே அப்படின்லாம் நம்ம குழந்தையில கொஞ்சுவோம் இல்லையா? அந்த குழந்தையெல்லாம் திடீர்னு நான் பாடுறேன் மணி அப்படின்னு சொல்லிட்டு வா பதின்னு இப்போ பாடிது இல்லையா? உடனே அது கரும்பு குட்டியே தேனேன்னு கொஞ்சம் போல இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் நரசிம்மரை பார்த்ததுமே என் கல்கண்டு கட்டியே, என் சக்கரை பொங்கலே அப்படின்னு கொஞ்சறார் ஆழ்வார். அந்த மனசு பாருங்கோ, பெருமாள் அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸோ ஒரு மரியாதை அது தனி. ஆனால் அந்த பிரேம, இவர் எனக்கு அக்கார கனி சக்கரை பொங்கல் மாதிரி சாப்பிட்டுடலாம் போல இருக்கு. அப்படியே கிள்ளி யார நரசிம்மரை மிக்காயானை மறையாய் விரித்த விளக்கை என்னுள் புகானை புக்கானை புகழ் பொலிகின்ற பொன்மலையே புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை தக்கானை கடிகை தடங்குன்றில் மிசையிருந்த அக்கார கனியை கனியை அக்கார கனியை அக்கார கனியை அடைந்து உய்ந்து போனே.
அக்காரக்கனியை. இந்த அக்காரக்கனியான நரசிம்மர் விசேஷமான சில மகாபுருஷர்கள். எப்பவுமே ஸ்தல புராணம்னு ஒன்று இருக்கும். இதில் 2 மலை இருக்கே. சின்ன மலை ஒன்று, அதில் யோக ஆஞ்சநேயர். பெரிய மலை அது வந்து ஒரு 500 படி தான் இருக்கும். பெரிய மலையில் யோக நரசிம்மர், அது 1300 படி. 1300 படி. முன்னாடியெல்லாம் எல்லா அர்ச்சகர்களும் தினமும் 1300 படியை ஏறி யோக நரசிம்மருக்கும் பூஜை பண்ணிட்டு மறுபடியும் இறங்கி மறுபடியும் யோக ஆஞ்சநேயருக்கு 500 படி ஏறி அங்கேயும் பூஜை பண்ணிட்டு 70-80 வயசானாலும் இந்த படியும் ஏறி தினம் தினம் ஏதாவது ஒரு நாள் போய் சேவிக்கிறதுக்கே 2 மலையும் ஏறணுமா? 1300 லிஃப்ட் இருக்கோ? அப்படியே ஏறுறதுக்கு ஏதாவது ரிக்ஷா கிக்ஷா அந்த மாதிரி ஏதாவது அழைச்சின்னு போவானோ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? 70-80 வயசு யாரு தெம்பு கொடுக்குறார்? நரசிம்மர் தெம்பு கொடுக்குறார், ஆஞ்சநேயர் தெம்பு கொடுக்குறார். பலம், பக்திங்கிறது பலத்தை கொடுக்கும். அப்பராம பக்தி எந்தோ அப்படிங்கிறார் இல்லையா தியாகராஜ சுவாமி. பக்தி பக்தின்னு என்ன கண்ட அப்படின்னா, பக்தினால பலம் கிடைக்கும், பக்தினால எனர்ஜி கிடைக்கும், பக்தினால ஹோப் கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், எல்லா பாசிட்டிவிட்டியும் கிடைக்கும், எல்லா நல்லதும் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னத்துக்காக அது வேண்டான்னு சொல்றது? நல்லது ஒரு விஷயம் இருக்குன்னா அது எதுக்கு தள்ளுறது? இந்த அக்கார கனியான இந்த நரசிம்மரை தொட்டாச்சாரியார் அப்படின்னு, தொட்டையாச்சாரியார்ங்கிறத தொட்டாச்சாரியார்னு சொல்லுவோம். அவருக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த நரசிம்மர். இந்த நரசிம்மரையும் பிடிக்கும் அவருக்கு. காஞ்சிபுரம் கருட சேவை போய் வருஷம் அந்த கருட சேவையை பார்க்கணும்னு ஆசை. ஒரு சமயம் ரொம்ப வயசாகிடுத்து, வரதராஜரை அங்கே கருட சேவையில் கிளம்பிட்டார். இங்கேருந்து போக முடியல. இவருக்கு தக்கான் புஷ்கரணியில் இங்கே இப்படி நினச்சின்னு இருக்கார். சே, இந்த சமயம் வரதராஜ பெருமாளுக்கு அங்கே எப்படி நடக்கும் கருட சேவை அப்படின்னு நினைக்கும் போது பட்டுன்னு பார்த்தா இந்த தக்கான் புஷ்கரணியில் கருட சேவையில் வரதராஜ பெருமாள் காட்சி கொடுக்குறார். தூக்கி வாரி போட்டுது இவருக்கு. அதே சமயம் அங்க அந்த காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளை காணும். ஒரு நிமிஷத்துக்கு என்னடா அது காணுமே அப்படின்னு எல்லாரும் பதறி போய் பார்த்தான்னா, இங்க தக்கான் புஷ்கரணியில கருட சேவையில தொட்டாச்சாரியார் ஆசைப்படுறாரேன்னு வரதன் இங்க வந்துட்டாராம். அதனாலதான் இன்னி வரைக்கும் கருட சேவை போது இப்பவும் வரதராஜர் கோவில்ல காஞ்சி வரதராஜர் கருட சேவைன்னு ஆரம்பிச்சு இப்படி கிளம்பும் போது ஒரு செகண்டுக்கு தரைய போட்டு அந்த கொடையால மறைச்சு யாருக்கும் தரிசனம் கிடையாது. அவர் தொட்டாச்சாரியாருக்கு போய் அங்க தரிசனம் கொடுக்கிறார்னு சம்பிரதாயமா ஒவ்வொரு பக்தனையும் இன்னி வரைக்கும் நினைச்சுக்கிறார். நம்ம நினைப்போமோ இல்லையோ, பெருமாள் ஒரு பக்தனையும் நினைச்சு காட்டிகாச்சல மகம் கச்சாமி, காட்டிகாச்சல மகம் கச்சாமி நர கண்டீரவம் தத்ர திராக்ஷாமி, காட்டிகாச்சல மகம் கச்சாமி நர கண்டீரவம் தத்ர திராக்ஷாமி, காட்டிகாச்சல மகம் கச்சாமி. கட்டி சோபித கனகவசனம், கட்டி சோபித கனகவசனம், கட்டி சோபித கனகவசனம், சாரு நிட்டிலவ ரிதபத வியசனம், சாரு நிட்டிலவ ரிதபத வியசனம், காட்டிகாச்சல மகம் கச்சாமி நர கண்டீரவம் தத்ர திராக்ஷாமி, காட்டிகாச்சல மகம் கச்சாமி. தக்கானை கடிகையே
தடங்குன்றின் மிசையிருந்த அக்கார கனியை அடைந்து உய்ந்து 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 போனேனே உய்ந்து போனேனே அக்கார கனியை அடைந்து உய்ந்து உய்ந்து போனேனே. அந்த தொட்டையாச்சாரியார் பக்தோச்சிதன் அப்படிங்கிற பெருமாளை கீழே, ஏன்னா எல்லாரும் மலை மேல ஏற முடியாது இல்லையா, பக்தனுக்கு உச்சிதமானவர் இவர் தான். எவ்வளோ உச்சிதமா நடந்துக்கிறார், பார்க்கணும்னு ஆசையா இருந்தா அவரே வந்துடுறார். அதனால பக்தோச்சிதன் சுதாவல்லி அப்படிங்கிற இவரை கீழே அந்த மலைக்கு கீழ் அடிவாரத்துல ஸ்தாபிச்சார். அப்பேற்பட்ட ஆச்சார் 16th century தொட்டாச்சாரியாருங்கிறவர் தொட்டையாச்சாரியார். எறும்பியப்பா அப்படிங்கிறவரும் இங்கே சோளிங்கூர் நரசிம்மருடைய பெரிய பக்தராக இருந்தார். அந்த எறும்பியப்பா எழுதியிருக்கிற ஆச்சரியமான ஒரு அமிர்த பலவல்லி, தாயார் பேர் அமிர்த பலவல்லிங்கிற சதகம், ஒரு 100 ஸ்லோகம் பாடியிருக்கார். அந்த எறும்பிங்கிறது ஒரு ஊர், சோளிங்கூர் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் எறும்பியப்பா அந்த அந்த தாயாரை பற்றியே சதகமே பாடியிருக்கார். அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான. தொட்டாச்சாரியார் இங்கேருந்தே தேவராஜ பஞ்சகம் பாடினார் வரதராஜர். அதனால தான் இன்னைக்கும் தக்கான் குளத்து பக்கத்தில் பார்த்தோம்னா அங்கே ஒரு கருட வாகனத்தில் ஒரு வரதராஜர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. ஏன்னா இங்கே வரதராஜர் வந்தாருங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு அங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு நிமிஷம் எப்படி கொடையால மறைக்கிறாளோ இங்கே தக்கான் குளத்தில் கருட வாகனத்தில் வரதர் வந்ததை காண்பிக்கணும்னு இங்கேயும் பிரதிஷ்டை. அந்த மாதிரியா பெருமாள் இன்னைக்கும் ஒரு ஏழையாத்துக்கு போய் கீரை சாப்பிட போனா கூட இன்னைக்கும் ரங்கநாதர் அந்த உற்சவத்தை பண்ணிக்கிறார். கீரை சாப்பிட்றதுக்குன்னு ஜீயபுரம் இன்னைக்கும் பங்குனி மாசம் போறார். அந்த பாட்டி பேர் கூட தெரியாது, ஆனா அந்த பாட்டி கீரை சாதம் போட்டாலாம் எப்பவோ. அந்த பேரனை இழந்துட்டு காவேரியோட அடிச்சுட்டு போயிட்டா. பங்குனி மாசம் நடந்த கதை. அதுக்காக இன்னைக்கும் அந்த உற்சவம் நடக்கிறது. பங்குனி மாசம் பெருமாள் ஜீயபுரம் போய் கீரை சாப்பிடுவார். அந்த பாட்டியை நினைப்பார். அப்போ நம்ம பெருமாளை நினைக்கிறோமோ இல்லையோ, இந்த க்ஷணம் நம்ம அவரை நினைச்சுட்டா அந்த க்ஷணம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானேங்கிறார் இல்லையா ஆழ்வார். நான் அந்த காலத்தில் என் உயிர் பெரியற காலம் எப்போன்னு தெரியல. 45 வயசெல்லாம் சில பேர் போயிடுறா, 35 வயசுக்கெல்லாம் சில பேர் ஹார்ட் அட்டாக். நாளைக்கே இருப்போமா இல்லையான்னு தெரியாது, இன்னைக்கு ராத்திரியே இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு உன்னோட ஸ்மரணம் வருமான்னு தெரியாதப்பா. நான் இன்னைக்கு உன்னை நினச்சுன்னுட்டேன், அக்காரக்கண்ணின்னு சொல்லிட்டேன், நரசிம்மான்னு சொல்லிட்டேன், ரங்கான்னு சொல்லிட்டேன். என் உயிர் பெரியற காலத்தில் நீ என்ன நினச்சிக்கோ, நான் உன்னை நினச்சிப்பேனான்னு தெரியலங்கிறார் இல்லையா ஆழ்வார். அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. அந்த மாதிரியா